தமிழ்நாட்டோட பொறுப்பு டிஜிபியா இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள், இப்போ வந்து ஒரு மெடிக்கல் லீவ்ல போனதன் காரணமாக, இப்போ அவர பொறுப்புகள்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக, இன்னொரு பொறுப்பு டிஜிபியா இருக்க திரு அபய்குமார் சிங்க நியமிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நெறைய இருக்கு. காவல்துறையோட செயல்பாடுகள் ஒழுங்கா இல்ல. அத வந்து முதலமைச்சர் ஒழுங்கா பார்க்க மாட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஏற்கனவே திரு சங்கர் சிவா அவர்கள் தமிழ்நாட்டோட டிஜிபியா இருந்தாரு. அவர் வந்து ரிட்டயர் ஆயிட்டு போகும்போது தான் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி அந்த பணிகளுக்கெல்லாம் முழு டிஜிபி இல்லாம, அது பணிகள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சது தமிழ்நாடு அரசு. இதுக்கு வந்து ஏகப்பட்ட முன்னுதாரணங்கள் இருக்கு. இப்ப பஞ்சாப்ல, ஆந்திரால, இல்ல தெலுங்கானால, இல்ல உத்தரப்பிரதேசம் இந்த மாரி மாநிலங்கள்லலாம் ஒரு பொறுப்பு டிஜிபி வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வரலாறுலயே வந்து ராமானுஜம் போன்றவங்கலாம் பொறுப்பு டிஜிபியா இருந்திருக்காங்க அப்படின்னும்போது, இது வந்து தமிழ்நாடுக்கு புதுசு இல்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த டிஜிபி அப்படிங்கிறவரு நியமிக்கப்பட்டார். அப்பவே வந்து திரு ஸ்டாலின நோக்கி பல்வேறு எதிர்க்கட்சியினரும் கேள்வி எழுப்புனாங்க. அதாவது ஒரு முழு நேர டிஜிபி கூட தமிழ்நாடு அரசு பொறுப்பு வகிக்க முடியல. ஒழுங்கா போட முடியல. இப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான வருஷம், ஒரு எலக்ஷன் வர்ற வருஷத்துல காவல்துறை மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கிற நேரத்துல, இந்த மாரி தமிழ்நாடு அரசு செயல்படுறது வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது அப்படின்ற மாரி சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம கள்ளச்சாராய மரணங்கள் இருக்கும், இல்ல கள்ளக்குறிச்சியில இந்த கலவரமா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகட்டும், இவ்வளவு அனைத்தையும் பார்க்கறதுக்கு நீங்க எப்படி ஒரு ஃபுல் டைம் டிஜிபி வந்து நியமிக்க மாட்றீங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கையும் கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த நிலையில தான் இப்போ இருக்கிற திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை சார்ந்த பிரச்சனையின் காரணமாக டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 23ஆம் தேதி வரலும் ஒரு மெடிக்கல் லீவ் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவரோட பணிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு திரு அபய்குமார் சிங்க வந்து பொறுப்பு டிஜிபியா நியமிச்சிருக்குது தமிழ்நாடு அரசு. இந்த அபய்குமார் சிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம கடந்த 1993ஆம் ஆண்டு ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணி அவர் வந்து தமிழ்நாடு கேடர்ல வந்து பொறுப்பேற்கிறாரு. அவருக்கு அப்போ வந்து 27 வயசு தான். ஒரு 27 வயசுல ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணவரு அப்படிங்கிற ஒரு பெரிய அனுபவம் வந்து அவருக்கு இருக்கு. தொடர்ந்து அவர் வந்து வர ஜனவரி 31ஆம் தேதியே ரிட்டயர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அபய்குமார் சிங் அப்படிங்கிறவரு ஏற்கனவே வந்து தென்மண்டல ஐஜியா இருந்தவர். அது மட்டும் இல்லாம சென்னை மாநகரத்தோட கூடுதல் ஆணையராகவும், திருநெல்வேலி மாநகரத்தோட ஆணையராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராமநாதபுரத்தோட துணை ஐஜியாவும், மதுரை மாநகரத்துடைய எஸ்பியாவும் பொறுப்பு வகிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிலை கடத்தலோட தடுப்பு பிரிவு பொன்மாணிக்கவேல் இருந்தார் இல்லையா? அவருக்கு அடுத்து அந்த துறைக்கு ஐஜியா இருந்தவரு அவர்தான். தொடர்ந்து ஆயுதப்படை மற்றும் சிபிசிஐடி இது எல்லாத்தையுமே பொறுப்பு வகிக்கிற ஏடிஜிபியாவும் பார்த்துக்கிட்டு இருந்தவரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வரலாறு உள்ளவரு, இந்த அளவுக்கு ஒரு ஒரு அனுபவம் கொண்டவர் வந்து இப்போ பொறுப்பு டிஜிபியா நியமிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் படி ஒரு டிஜிபி அப்படிங்கிறவரு 2 வருட காலம் முழுமையா இருந்தா மட்டும் தான் அவர வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. இப்ப இந்த நிலையில தான் ஏற்கனவே குவாலிஃபைடா இருந்த திருமிகு சீமா அகர்வால், இல்லன்னா ராஜீவ்குமார், இல்லன்னா மகேஷ்குமார் இவங்கெல்லாம் வந்து அப்படியே நிலுவையில வச்சுட்டு திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு அந்த பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற பதவி வந்து கொடுக்கப்பட்டது. இவரும் இப்ப மெடிக்கல் லீவ்ல போனதுனால தான் இப்ப அபய்குமார வந்து இவங்க பொறுப்பு டிஜிபியா நியமிச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது, ஒரு பொறுப்பு டிஜிபிக்கு அந்த பணிகள பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறது நியாயமா? அப்படிங்கிற மாரி தான் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு காவல்துறையோட இந்த பதவி நியமனம் அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல எதிர்க்கட்சிகள் சொல்ற மாரி இங்க வந்து ஒரு ஃபுல் டைம் டிஜிபி ஏற்படுத்தாம, ஒரு பொறுப்பு டிஜிபியே வச்சுட்டு ஒரு முக்கியமான காலகட்டத்தில இந்த பணிமாறுதல் அப்படிங்கிறத மேற்கொள்ளாம, அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.